நயினார் நாகேந்திரனுடைய அப்பா பண்ணையில் வேலை செய்கிறார். சாதாரண நபராக இருந்த நயினாருடைய அப்பா பண்ணையாராக மாறினார். தொழில் சாராயம் விற்பது. நீங்கள் நயினார் சாராயம் விற்ற பார்த்த ஆட்களே இருக்காங்க. கருப்புசாமி பாண்டியன் ஓரங்கட்டப்படுகிறார். அப்போ கருப்புசாமி பாண்டியனிடம் உதவியாளராக இருந்த நயினார் நாகேந்திரன் அதிகாரத்துக்கு வருகிறார். முதல் முறையாக போக்குவரத்துறை அமைச்சர். பஸ்ஸில் போகமான பஸ்ஸில் பார்த்த நயினார் நாகேந்திரன் போக்குவரத்துறை அமைச்சர். மிகப்பெரிய பண்ணையார்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய உருவம், ஜிப்பா, தங்க செயின், வாக்கிங் ஸ்டிக்கு, வாயில் பைப்பு. அப்போ இவர் ஓரமாக போயிருக்காரு. போன பிறகு தம்பி வா அப்படின்னு இன்னொன்று சொன்னார். தம்பி இல்லை, அவர் எம்பி அப்படின்னாராம். அவர் தம்பி ஆள் சின்ன உருவம் குள்ளமாக இருப்பார். புது லேட்டஸ்ட் கார் BMW. அன்னைக்கு லேட்டஸ்ட் அதுதான். காரை எடுத்து அம்மாட்ட கொண்டு கொடுக்குறாரு. அம்மா எனக்கு நீண்ட கால ஆசைம்மா, நல்லா அமைச்சர் ஆகனே தெரில, உங்கள் புண்ணியத்தில் ஆகிட்டம்மா. அந்த அம்மா அந்த சாவியை வாங்கிச்சான். சசி அக்கா, இந்த BMW LCW ஏதோ நம்பர் இந்த கார் நம்மகிட்ட இருக்கு இல்லைக்கா, அதுதான் வாங்கணும்னு நானும் பார்க்குறேன், கிடைக்கலக்கா. போக்குவரத்து அமைச்சரே பேசுவாரியா, உனக்கு கார் நாங்கள் வாங்கி தரேன், இந்த அவங்க கட்டின போனோம், அதுக்கு மேலே லாபம் நட்டை எல்லாம். 2வது நாள் காரை வாங்கி கொண்டு வந்து, அம்மா நீங்கள் இந்த காரில் போகணுமா? அப்புறம் தான்மா நான் போனேன், அது இப்படி குப்பையை தூசி சட்டி வச்சுருக்கிறேன், ஓட்டவே இல்லைம்மா. ஆஹா சசி, இந்தா நீ கேட்ட காரு, தப்பிச்சமுடா தம்பரா புனித்தில். அண்ணாமலை இருக்கிற வரை அண்ணாதிமுக கூட கூட்டணியே இல்லைன்ட்டார். அப்போ யாரை போடுறது? நயினாரை போடு. நயினார் எடப்பாடிக்கு கைப்பிள்ளை. கடைசியாக போய் நிருபர், ஒரு தெரிஞ்ச நண்பர் தான், ஒரு நிருபர் ஒரு தம்பி போய் கேட்டிருக்காரு, என்னையா உங்களுக்கு அடுத்து என்ன ப்ரோக்ராம்? ஆண்டவனை தான் கேட்கணும். ஓபிஎஸ் அப்படியே சொல்லியிருக்காருங்க. அவர் சந்தித்த நிருபரை நான் சந்தித்தேன். அண்ணாமலை மாற்றப்பட்டதாக செய்தி ஓடுது. சரி, நம்ம சொன்னது நடந்துருச்சு. நீங்கள் ஒரு கட்சியில் அமைச்சராக இருந்த இன்னொரு கட்சிக்கு தலைவரான வரலாறு இருக்கா? நீ சொல்கிறதா நான் செய்ய முடியாதியா, நான் சொல்கிறது நீ செய். டெல்லிக்கு நீ தலைவன், தமிழ்நாட்டுக்கு நான் தலைவன். 3 நாள் புரோகிராம் தமிழ்நாட்டுக்கு போகிறாரா, தமிழ்நாடு ரணகலம் ஆயிரும். உசுப்பேச்சு ரணகலம் பண்ணிட்டாயாங்க. கடைசியில் இப்போ யார் ரணகலமானா? அமித்ஷாவே ரணகலம் ஆகிட்டார். கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் அமைச்சராக இருந்த ஒரு நபர், பாஜகவுக்கு போயிட்டு அங்கே துணைத் தலைவராக பொறுப்பு வாங்கி இப்போது எம்எல்ஏவாக இருக்கார். ஆரம்ப காலத்தில் பெரிய பொறுப்பு கொடுக்கப்படல, துணைத் தலைவராக 10-11 வச்சுருக்காங்கன்னு சொல்லி நிறைய அதிருப்தியெல்லாம் வெளிப்படுத்தியிருந்தார் நயினார் நாகேந்திரன். அதெல்லாமே பார்க்க முடிஞ்சது. அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த மாநில தலைவர் பொறுப்பு அவருக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த துணைத் தலைவர் நிறைய பேர் இருக்காங்க. இவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கிய காரணம் என்ன பாஜகவில்? இதை தொடர்ச்சியாக பேசுவோம். அதற்கு முன்பு அதிமுக விசுவாசியாக இருந்து ஜெயலலிதா அவருடைய அமைச்சரவையில் இருந்த நபர் ஏன் சார் பாஜகவுக்கு போகிறாரு? எங்கேருந்து இவர் அரசியல் பயணம் தொடங்குது? ஏன் அதிமுக விட்டு பாஜக போகிறாரு? இல்லை, சரியான பார்வை, சரியான கேள்வி. இவருடைய தந்தையார் மகனுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்க்குறார். அப்போ மகன் அரசியலில் பிரபலமான நபராக வருவார். அந்த ஜாதகத்தை அந்த ஜோதிடர் கணிக்கிறார். இவருக்கு காலில் 6 விரல், 6 விரல் அதிர்ஷ்டத்தினுடைய உச்சம். ஓகே. அப்போது நேரடியாகவே அரசியலில் வளர முடியாது. அரசியலில் வளர்ந்த ஒருவரோடு தொடர்ந்து வளரட்டும்னு. அப்போது தென் தமிழ்நாட்டில் காணா என்ற கருப்புசாமி பாண்டியன் ஒரு பெரிய ஆளுமை. இப்போது நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலேயே கருப்புசாமி பாண்டியன்னா நீங்கள் தென் மாவட்டங்களில் ஒரு 10 மாவட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு மிக்கவர். அவர்கிட்ட இவர் உதவியாளராக போகிறார். உதவியாளராக போகிற பொழுது காணா ஜெயலலிதாவுக்கு மிகுந்த நெருக்கம், சசிகலாவுக்கு, நடராஜனுக்கு, இளவரசிக்கு, இப்படி இந்த மன்னார்குடி ஆட்களுக்கு எல்லாமே நல்ல நெருக்கம். அப்போது இவர் உதவியாளர். யார்? நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரனுடைய அப்பா ஒரு பண்ணையில் வேலை செய்கிறார். பண்ணையிலேயே வேலை செய்கிற நபர் தான். அப்போ வேலை செய்த பிறகு அங்கே தென் தமிழ்நாட்டில் நிலம் நாயுடுகளுக்கும் ராஜூஸ்களுக்கும் ரெட்டியார்களுக்கும் சொந்தமானது. இது எப்படி நடந்ததுன்னா, விஜயநகர பேரரசு படையெடுத்த பொழுது நிலம் உள்ள தேவேந்திர குல வேளாளர் அத்தனை பேருடைய நிலமும் பிடுங்கப்பட்டு இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுதான் அவர்கள் பண்ணையாரான கதை. மீண்டும்
இந்த தமிழர்களிடம் மீண்டும் நிலம் வருது. அவங்க மைனாரிட்டியாக வெளியேற வேண்டிய நிலைமை வருகிறது. அப்போ சாதாரண நபராக இருந்த நயினாருடைய அப்பா பண்ணையாராக மாறுறாரு. பண்ணையார் அதாவது பண்ணையில் வேலை செஞ்சவர் பண்ணையாராக மாறுறாரு. ஓகே. தொழில் சாராயம் விற்பது. சாராயம் விற்பது. நீங்கள் நயினார் சாராயம் விற்ற பார்த்த ஆட்களே இருக்காங்க. இவரே விற்றுருக்காரு சாராயம். எந்த காலகட்டம் இது? நீங்கள் இது எப்போன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்த காலகட்டம் 77 வருது. 77 இது 25, அது 50 வருஷத்துக்கு முந்தி. ஓகே. அப்போ சாராயம் விற்ப விட்ட நிறைய பணம் இருக்கும், ஆள் பலம் இருக்கும், ஆள் அம்பு எல்லாம் இருக்கும். அப்போ அதனால தான் கருப்ஷா பாண்டி இவரை சேர்த்துக்கிறார். அது ஒரு காரணம். ஏன்னா நீங்கள் மன்னார்குடி குடும்பம் மதுரைக்கு கீழே திருச்செந்தூரோ குற்றாலமோ கன்னியாகுமரியோ எங்கே போனாலும் அவர்களுக்கு வழி செலவுக்கும் வழி பயணத்துக்கு காரு, குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸு, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில், ஆண்டாள் கோயில், இப்படி திருச்செந்தூர் எங்கே போனாலும் துணைக்கு யார்? இவர் நயினார் நாகேந்திரன் தான். அப்போ சசிகலா குடும்பத்தோடு நெருங்கி பழகிறார். எல்லாம் செலவு பண்ணுறாரு. தினகரன் போனாலும், திவாகரன், சுதாகரன், எந்த கரண் பிரதர்ஸ் போனாலும் சரி, இளவரசி, எல்லா அரசிகள் போனாலும், அப்போ அந்த குடும்பத்துக்கு முக்கியமான நபராக மாறிட்டார் நயினார். இந்த காலகட்டம் முடிஞ்ச பிறகு அதிமுக காலகட்டத்தில் நீங்கள் 91, 96 காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, கருப்ஷா பாண்டியனுக்கும் சசிகலாவுக்கும் கொடுக்கல் வாங்கல் வேற என்ன தகராறு இருக்க போகுது. இதில் சண்டை வந்த பிறகு கருப்சாமி பாண்டியன் ஓரங்கட்டப்படுகிறார். அப்போ கருப்சாமி பாண்டியனிடம் உதவியாளராக இருந்த நயினார் நாகேந்திரன் அதிகாரத்துக்கு வருகிறார். அவருக்கு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சோனையும் மந்திரி எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சோம். ஆமாம், 2001 சீட்டு வாங்குறாரு, மந்திரி ஆகிறார். ஏன்? சசிகலா கோட்டா, மன்னார்குடி கோட்டா, அந்த கோட்டா பெரிய கோட்டா, அது இன்டர்நேஷ்னல் கோட்டா. அது அந்த கோட்டா இன்டர்நேஷ்னல் கோட்டா. அதில் முதல் முறையாக போக்குவரத்துறை அமைச்சர். பஸ்ஸில் போவோமான பஸ்ஸில் பார்த்த நயினார் நாகேந்திரன் போக்குவரத்துறை அமைச்சர். முதல் முறையாக எவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோன்றது சாதாரணமாக நடக்காது இல்லையா சார்? இல்லை, அதாவது நீங்கள் 91 இதை விட கூத்தெல்லாம் நடந்தது. 91 இதை விட கூத்தெல்லாம் நடந்தது. 26 வயது ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் தாராபுரத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் அமைச்சரானார். அதை அவரை அருந்ததின்னு சொன்னாங்க, நரிக்குறவர் சமூகம்னு சொன்னாங்க. அவர் அமைச்சரானார். நீங்கள் அதிமுகவில் அதெல்லாம் பராக்கல். ஓகே. அதிமுகவில் நீங்கள் எப்படியே நடந்து போகும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும், என்ன ரொம்ப நாளாக காண உனைய அம்மா வரலம்மா, போ வா, நீ மந்திரி, நீ எம்பி. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அப்படி தான். ஓகே. நீங்கள் விஐடி விஸ்வநாதன் சொல்கிறாரு, நான் டெல்லி எம்பி ஆகி போனப்போ வட இந்திய மிகப்பெரிய பண்ணையார்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய உருவம், ஜிப்பா, தங்க செயின், வாக்கிங் ஸ்டிக்கு, வாயில் பைப்பு. அப்போ இவர் ஓரமாக போயிருக்காரு. போன பிறகு தம்பி வா அப்படின்னு இன்னொன்று சொன்னார். தம்பி இல்லை, அவர் எம்பி அப்படின்னாராம். அவர் தம்பி ஆள் சின்ன உருவம் குள்ளமாக இருப்பார். யார்? விஐடி. எப்போ? அண்ணா காலத்தில். அதாவது அண்ணா எங்களை எல்லாம் டெல்லி சுற்றி பார்க்கறதுக்கு கூட கூட்டிகிட்டு போகிறக்கு ஆள் இல்லை, எங்களை எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராகி எங்களை அனுப்பிச்சார் அண்ணான்னு மேடையிலே பேசுவார். யார்? விஐடி விஸ்வநாதன். தம்பி இங்கே வானா, தம்பி இல்லைங்க நான் எம்பிங்க. இதுதான் அதிமுக திமுகவில். எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு அதிகாரம் எங்கே போச்சு? தெருவுக்கு போச்சு. கோயம்புத்தூரில் பூக்கடையில் பூ வித்துட்டு இருந்த மலரவன் கோவை மேயர் ஆகிறார். இப்படி அதனால அவர்கள்கிட்ட அதிகாரம் வந்தது. காங்கிரஸ்காரங்கிட்ட பண்ணையார் அரசியல் இருந்தது, ஜமீன்தார் அரசியல் இருந்தது. அதை உடைத்தவர் அண்ணா. உடைச்சு திமுகவாச்சு. திமுக அதிமுக ஆகும்போது இன்னும் எங்கே போகுது? இன்னும் நடுத்தர வர்க்கம் திமுக அதிகாரத்தில் இருக்கா. எம்ஜிஆர் நடுத்தர வர்க்கத்தில் எங்கே கொண்டு போனார்? சேரிக்கு கொண்டு போனார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் சேரி தலைவனாக எம்ஜிஆர் இருக்கார். எம்ஜிஆர் சிலை யார் வைக்கிறா? அரசாங்கமாக விற்கிது. ஏழை எளிய மக்கள் தான் வைக்கிறாங்க. சேரி மக்கள், உழைக்கிற மக்கள், ஆட்டோ ஓட்டுறவன், மூட்டை தூக்குறவன், வண்டி தூக்குறவன் தான் எம்ஜிஆர் இன்னைக்கு வரைக்கும் பாராட்டுறான். என்ன காரணம்? அதிகாரத்தை ரோட்டில் கொண்டு போய் விட்டு எடுத்துக்கிற அதிகாரத்தை சொன்னவர் தான் எம்ஜிஆர். அதனால் எம்ஜிஆர் கட்சியில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு விடையே இல்லை.
ஓகே. ஜெயலலிதா முதலமைச்சர் ஆவார் யாருக்கா தெரியுமா? கண்டிப்பாக. எடப்பாடி முதலமைச்சர் யாருக்கா தெரியுமா? ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆவார் தெரியுமா? விட்டுருந்தா யாரை ஆரம்பி முதலமைச்சராக இருப்பார், சசிகலா முதலமைச்சராக இருக்கும், டிடிவி ஆயிருக்கு, டிடிவி இப்படி. அதனால் அதிகாரம் என்பது நீங்கள் தெருவுக்கு அண்ணா சொல்லுவார், வி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் மேன் ஆஃப் ஸ்ட்ரீட், நாங்களெல்லாம் தெருவோரத்து மக்களுடைய பிரதிநிதிகள் சொல்லுவாங்க. உண்மை அதுதான். அதனால் நயினார் நாகேந்திரன் சாராயம் வித்தாள் அமைச்சரானது ஒரு பெரிய அதிசயமே இல்லை. இப்போ தூக்குவாளியில் பசையில் சினிமா தேட்டரில் போஸ்ட் ஓட்டினவர் தான் ராஜேந்திர பாலாஜி. ஓகே. எதில் திருத்தங்கல் ஒரு ஊர் இருக்குது, எங்கள் விருதுநகருக்கு சிவகாசிக்கு நடுவில் ஒரு ஊருக்கு திருத்தங்கல். தூக்கிட்டு போஸ்ட் ஓட்டினவர் பசை எடுத்துட்டு. இப்போ துணைத் தலைவராக இருக்கார் அதிமுகவில், எடப்பாடிக்கு வலதுகரமாக இருக்கார்ல, ஓபிஎஸ்க்கு பதிலாக முக்குளத்தூர் சங்க தலைவராக அவர் அவங்க அப்பாவும் மதுரை பஸ் ஸ்டாண்டில் மதுரை மேலூர் விருதுநகர் சிவகாசி கோயில்பட்டி சாத்தூர் இப்படி கத்திட்டு இருந்தவர் தான் எல்லாம் அமைச்சர். செல்லூர் ராஜு ரஜினி ரசிகர் மன்ற தலைவர். நீங்கள் கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்து 5 பைசா 10 பைசா சீட்டு, 1க்கு போனால் 5 பைசா, 2க்கு போனால் 10 பைசா சீட்டை கொடுத்து 10 பைசா வாங்கி சோறு ஓட்டுருந்தால் தான் யார்? செல்லூர் ராஜு. இப்படி எடுத்தீங்கன்னா வரலாறு கூட அப்படி தான் இருக்குது. திமுக எடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான். அதனால் திராவிட பெரியாரை நீங்கள் காலி செய்த திராவிட இயக்கங்கள் பல மிராக்குகள், பல அதிர்ச்சிகள் நடத்தியிருக்கேன். அதில் நயினார் நாகேந்திரன் அமைச்சரானது பெரிய விஷயம். அதுக்காக இவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போது முதல் தடவையாக போக்குவரத்துறை அமைச்சரான பிறகு தொழிலாளர்கள் பூரா ஸ்ட்ரைக் பண்ணுறான். இந்த பண்ணையாரால், இந்த சாராய வியாபாரியால் அதை சரியாக கையாள தெரியல. ஏன்னா இவர் பண்ணையார், அவன் பூரா தொழிலாளி, ஆயிரக்கணக்கான 10,000 20,000 தொழிலாளி. உடனே அந்த அம்மா தூக்கி மின்சாரத்துறையில் போடுது. நீங்கள் ஒரே வருஷம் 5 ஆண்டுகளில் 1.5 வருஷத்துக்கு மேலே எந்த மந்திரியும் இல்லை அவர். மின்சாரத்துறைக்கு போகுது 2வது மந்திரி அவர். மின்சார கடைசியில் என்ன அடிக்கடி மின்சாரம் கட்டாகுது, அதையும் சரியாக நிர்வகிக்க தெரியல. மீண்டும் தொழில்துறை 5 வருஷத்தில் 3 போட்டு புள்ளியை பார்த்தவர் தான் நயினார். காரணம் சசிகலாவுடைய குட் புக்கில் இருக்கார். நீங்கள் இவர் போக்குவரத்துறை அமைச்சர் ஆன பிறகு ரொம்ப நாளாக ஆசை, அவங்க ஊர் பக்கம் பூரா எல்லாம் பெரிய பெரிய திருநெல்வேலி நாடார்கள், விருதுநகர் நாடார்கள், சிவகாசி நாடார்கள் பூரா பிஎம்டபிள்யூ வாங்கி ஓட்டுறான். அந்த காலத்தில் பிஎம்டபிள்யூவில் 50 லட்சம் 60 லட்சம் இப்படி ஒரு கார் நம்ம வாங்கி ஓட்டோம்னு ஆசை யாருக்கு? நயினாருக்கு. 50 லட்சம் கொண்டு ஏன்டா காரில் போடுற, 10 ஏக்கரை வாங்கி போடுறா யார்? அவங்க அப்பா. பண்ணையாராக யோசிக்கிறார். பண்ணையார் அவர் 10 ஏக்கரை 50 ஏன்டா பிஎம்டபிள்யூ வாங்கி ஒருத்தர் 50 லட்ச ரூபாய்க்கு போகிறக்கு 50 லட்சம் வேணாம், ஒரு 50 ஏக்கரை வாங்கிக்கலாம்டா. அப்போது அமைச்சரான பிறகு ஒரு கார் வாங்குறாரு. அதுதான் அன்றைக்கி லேட்டஸ்ட்டு கார், புது கார். போக்குவரத்து அமைச்சர் வாங்கலாம்ல, பாடி கட்டுற கம்பெனி கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவான். அப்போது புது லேட்டஸ்ட் கார் பிஎம்டபிள்யூ, அன்னைக்கு லேட்டஸ்ட் அதுதான். காரை எடுத்து அம்மாட்ட கொண்டு கொடுக்குறாரு. அம்மா எனக்கு நீண்ட கால ஆசைம்மா, நல்லா அமைச்சர் ஆகனே தெரில, உங்கள் புண்ணியத்தில் ஆகிட்டம்மா. பிஎம்டபிள்யூ கார் எங்கள் ஊர் சிவகாசி நாடார் பெரிய பெரிய பட்டாசு அதிபர் தான் ஓட்டுவான், இந்த கார் ஓட்ட ரொம்ப ஆசைம்மா, ஒரு கார் வாங்கி ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்காமா தாயே அப்படின்னு அந்த அம்மா அந்த சாவியை வாங்கிச்சான். சசி அக்கா, இந்த பிஎம்டபிள்யூ எல்சிடபிள்யூ ஏதோ நம்பர் இந்த கார் நம்மகிட்ட இருக்கு இல்லைக்கா, அதுதான் வாங்கணும்னு நானும் பார்க்குறேன், கிடைக்கலக்கா. அவங்களுக்கே கிடைக்கல. பிரீமியத்தில் போயிட்டு இருக்கு. சரி, நாலு ஒரு மாதம் கழிச்சு வாங்கலாம். இல்லை எனக்கு கார் கம்பெனியே பாய்ஸ் கார்டுக்கு வந்துடும், அது வேறு விஷயம். சரி வாங்குவோம். அப்போ நம்மகிட்ட இல்லைக்கா அந்த காரு. சரி நம்மகிட்டே இல்லை, நம்ம அமைச்சர் வாங்கியிருக்காரு, இந்த சாவி நீயே வச்சுக்க, ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருச்சு. 10 அடி வெளியே வந்தோடனே பிஏ சொன்னாராம், நாளைக்கு இதே மாதிரி ஒரு காரை வாங்கி பாய்ஸ் காரில் நிறுத்தலை, நம்ம நிரந்தரமாக பஸ்ஸில் தான் திருப்பி ஊருக்கு போகணும். அமைச்சர் பதவியும் போய்ட்டு பஸ்ஸில் தான் போகணும், திருநெல்வேலிக்கு அதுவும் டவுன் பஸ்ஸில் தான் போகணும். ஆமாம், உடனே போய் அதே கம்பெனியில் போய் நாளைக்கு புது பிராண்ட் நியூ கார் வேணும், ஒரு மார்வாடி கட்டி நாளைக்கு டெலிவரி எடுக்க போகிறான், உனக்கு எவ்வளோ பிரீமியம் வேணும்? போக்குவரத்து அமைச்சரே பேசுவாரியா, உனக்கு கார் நாங்கள் வாங்கி தரேன், இந்த அவங்க கட்டின போனோம், அதுக்கு மேலே லாபம் நட்டை எல்லாம். 2வது நாள் காரை வாங்கி கொண்டு வந்து, அம்மா நீங்கள் இந்த காரில் போகணுமா? அப்புறம் தான்மா நான் போனேன், அது இப்படி குப்பையை தூசி வச்சுருக்கிறேன், ஓட்டவே இல்லைம்மா. சசி இந்தா நீ கேட்ட காரு. யார்? ஜெயலலிதா. அப்போ நயினார் தப்பிச்சமுடா தம்பரா புனிக்கிற. இதுதான் நயினார் அமைச்சரவையை பாதுகாத்து வச்சிருந்திருக்கு. இதுதான் நயினாருடைய அதிமுக அரசியல். இவருடைய ஸ்டைல் எப்படின்னா, பண்ணையாரே தான். அதிமுக பண்ணையார் கட்சி இல்லை, யாருடைய கட்சி? உழைக்கிறவன் கட்சி, ஏழைபாட கட்சி.
எம்ஜிஆர் கட்சி எப்படி இருக்கும்? மதுரை வீரன் கட்சி, ரிக்ஷாக்காரன் கட்சி, அந்த கட்சி. அப்போது இவர் எந்த தொண்டனையும் மதிக்க மாட்டார். என்னென்னா திருநெல்வேலிக்கு வர்றாரு, தொண்டமுறை ரயில் ஸ்டேஷன் கொடி கட்டிட்டு இருப்பான். இவர் எங்கே இறங்கிடுவார்? கோயில்பட்டில் இறங்கிடுவார். இறங்கி காரில் வீட்டுக்கு போயிடுவார். எதனால் தொண்டர்கள் ஆர்ப்பரிக்க போகிறாங்க? அவன் அப்ளிகேஷன் கேட்பான், ஒரு வேலை கேட்பான், காரில் ஏறிக்குவான். போகிற முதலாளி பார்க்க போவார், ஒரு பெர்சனல் வேலைக்கு போவார், எல்லாம் பின்னாடியே போவான். அப்போது தவிர்த்துருவார். பண்ணையாராக தானே இருப்பார். பண்ணையாரை இது பண்ணையார் கட்சி, இவர் இருக்க வேண்டிய இடம் இது காங்கிரஸ், பிஜேபி இதான் இருக்கணும். அதிமுக பண்ணையார் கட்சி இல்லை, ஏழவாழ கட்சி. அப்போது இதை தொடர்ந்து புகாராக போகுது, தொடர்ந்து புகாராக போகுது. அதே போல் ரயில் ஏறும்போது திருநெல்வேலி ஏற மாட்டார், சாத்தூரில் வந்து ஏறுவார், காரில் வந்து ஏறுவா. அங்கே தொண்டை ஒரு 50 பேர் நிற்பான், அவன் ஒரு அப்ளிகேஷன் சொல்லுவான், மெட்ராஸ் கிளம்பி வருவான். இப்படி அப்போது முடிஞ்சது 2001 2006. 2006 ஜெயலலிதா நேரடியாக திருநெல்வேலியிலேருந்து போகிறான். அம்மா இவருக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வேறு கட்சிக்கு போயிடுவோம். இவருக்கு அவ்வளோ எதிர்ப்பு வந்துருச்சு. மீண்டும் 2006 தோற்று போகிறார். மீண்டும் 11 அதிமுக ஆட்சி வருது. அமைச்சர் ஆயிடுவோன்னு வர்றாரு. அமைச்சர் பட்டியலில் பேர் வரும்னு பார்க்குறாரு, பேர் வரல. அம்மாட்ட போகிற, அம்மா எனக்கு சீட்டு கொடுங்க, உனக்கு வயசு நிறைய இருக்குது, பின்னாடி பார்த்துக்கலாம். முதல்ல தொண்டனை அரவணை, உனக்கு சீட்டே கொடுக்கூடாது. ஊர்லேருந்து இவ்வளோ புகார் வந்திருக்கு, இவ்வளோ மனு வந்திருக்கு. அப்போ கட்சி என்பது தொண்டன் இருப்பதான் கட்சி. தொண்டனே எல்லாம் நீ எப்படி தலைவனாக முடியும்? நான் எப்படி தலைவியாக முடியும்? அதனால் நீ உனக்கு சீட்டு இல்லை, சீட்டு இருக்குது, அமைச்சர் இல்லை. இப்படி தான் ஓடுதா 2006 வரைக்கும், சாரி 16 வரைக்கும். அந்த அம்மா இறந்து போச்சு. இறந்து போன பிறகு சசி குடும்பத்துக்கு விசுவாசமாக இருந்த நயினார் நாகேந்திரன் போராடியே எனக்கு மந்திரி வாங்கி தர முடியல, உங்களால் சண்டை பிடிக்கிறார். நாங்களே சீட்டு கொடுத்தாலும் அந்த அம்மா விடாது. அந்த அம்மாவுக்கு அவ்வளவு எதிர்ப்பு மேலே. இல்லை நீங்கள் நினச்சி சீட்டு வாங்கி கொடுத்துக்கலாம், சண்டை. அதோட ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த கட்சியே வேண்டான்னு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி தான் இல்லை எடப்பாடியுடைய தலைமை வந்ததுனால வேணான்னு முடிவு பண்ணுறாரா எப்படி? இல்லை எடப்பாடி தலைமை என்பதை விட சசிகலாவோடு சண்டை. நீங்கள் 2011-16 நீங்கள் என்ன அமைச்சர் ஆக்கியிருக்கணுமா இல்லையா? எனக்கு சம்பாத்தியம் போச்சு. நீங்கள் ஜெயலலிதாவை சமாதானப்படுத்தி எத்தனை பேர் அமைச்சராக்குனீங்க? ஏன் என்ன அமைச்சராக்கல? அதனால தான் அந்த கட்சியிலேருந்து வெளியேறார். அப்போ அவருக்கு ஒரு அரசியல் வேணும், கட்சி வேணும். போய் சேர்ந்த இடம் தான் பிஜேபிக்கு என்ன யார் தேவை? முக்குளத்தூர் தலைவர் ஒருத்தர் வேணும். அதனால் பிஜேபியும் அவரை அரவணைத்து கொண்டது. இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த தங்கம் தென்னரசு இவருக்கு வேலை செய்கிறார். ஏன் கட்சி அங்கே வேலை செய்யலை? ஜாதி. அப்போ இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரிஞ்சுதான் தங்கம் தென்னரசு அந்த வேலைக்கு போக விடாமல் அங்கே நின்றவர் திருநெல்வேலியில் நின்றவர் ஒரு கிறிஸ்துவ நாடார் எம்பி தேர்தலில் அனிதா ராதாகிருஷ்ணன் நாடார் எம்பி அவர் ஜெயிக்க வை. இங்கே ஜாதி தான் வேலை செய்ததை தவிர கட்சி வேலை செய்யலை. இதில் தான் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் நின்று திமுகவில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் ஓட்டை பூரா வாங்குறார். இதுதான் பிஜேபி இவரை உன்னிப்பாக பார்க்க வைக்கிறாங்க. அதாவது சட்டமன்ற குழு தலைவராக இவரை நியமிச்சிருக்காங்க. அதை தாண்டி இங்கே முக்குளத்தூருக்கு மாறி மாறி திமுக அதிமுகவுக்கு தானே சார் ஓட்டு போடுவாங்க. எப்படி நயினார் தன்னை மறுபடியும் நிலை நிறுத்திக்கிட்டு பாஜகவில் வெற்றி பெற்ற நபராக இருக்கார்? இல்லை, பாஜகவுக்கு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் ஒரு முக்குளத்தூர் தலைவர்கள் வேணும். ஏன்னா முக்குளத்தூர்கள் தான் பாஜக ஆர்எஸ்எஸில் முழு மூச்சாக வருவாங்க. ஏன்னா அவர்களுக்கு தான் தேவை இருக்குது. ஏன் தேவை இருக்குன்னா, நீங்கள் அந்த சனாதனத்தை தூக்கி நிறுத்துவதே நீங்கள் மேல் சாதி ஆட்கள் தான். அதாவது 2 அடுக்கு இருக்குது. ஒடுக்கப்பட்டவர், ஒடுக்கப்படுபவர், 2 ஜாதி இருக்குது. ஆமாம். அப்போது பிஜேபி எது வேணும்? ஒடுக்கப்படுபவர் தான் வேணுமே தவிர ஒடுக்கப்பட்டவர் தேவையில்லை. ஒடுக்கப்படுபவர் இதை நம்ம கீழ் சாதி மேல் சாதி சொல்ல முடியாது, அவர்களை இழிவுபடுத்த முடியாது. அவன் தான் உண்மையான சாதி, உழைக்கிற சாதி. யார்? ஒடுக்கப்பட்டவங்க. விவசாய கூலி யார்? அவன் தான், அந்த மக்கள் தான்.
தேவேந்திர குல வேளாளர்கள் தான் நில உடைமையாளர்களே. இன்னைக்கு பழனி போன்ற பெரிய பெரிய கோயிலில் முதல் மரியாதை அவங்களுக்கு தான். ஏன்? நிலம் பூரா அவங்களுக்கு தான் இருந்து, அவங்க கிட்ட இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற நிலங்கள் பூரா அவர்களுக்கு பல்லர் ஏன் பேர் வந்தது? பள்ளம்னா என்ன? நிலம். நிலம். இந்த பக்கம் வன்னியர்களுக்கு பேர் பல்லர்கள் ஒரு பேர் இருந்தது, பள்ளி பல்லர்னு சொல்லுவாங்க. ஏன்? எல்லா நில உடைமையாளர்கள், எல்லா நிலம் பூரா அவங்களுக்கு தான் இருந்தது. 1000 வருடங்களுக்கு முன்பு இவர்கள் பூரா தமிழ் சாதி தான். நீங்கள் சோழனுடைய படை வீரர்கள் பூராமல் யார்? நீங்கள் வன்னியர்கள் தான். படை ஆட்சிகள், படை நடத்துபவன். கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்கு? முழுக்க வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே. ராஜராஜ சோழர் மகன் ராஜேந்திர சோழன் 10 ஆண்டு காலம் போர் நடத்தினவன், கடல் போர் நடத்தினவன். இன்னும் இன்றைக்கி அந்த வன்னியர் பெல்ட்டில் நக்சலைட் ஏரியாவில் இன்னும் வீர மிகுந்த தலைவர்களாக தமிழரசன், புலவர் கலை விடுதலை படம்லாம் வந்து இல்லை, அந்த வன்னிய மக்கள் தான். அந்த காலத்தில் படை வீரர்கள். இன்றைக்கி பூராமல் ராமதாஸுக்கு ஓட்டு போடுற ஆளாக போய் ராமதாஸு நிற்க முடியல. இப்படி வீரம் செறிந்த வரலாறு இருக்குது. அப்போது நயினாரை பொறுத்த வரைக்கும் நயினாருடைய அரசியல் பாஜகவுக்கு தேவைப்படுகிறது. ஓகே. இல்லை, இந்த பாஜக மாநில தலைவருக்கு தானாக தேடி வருதா நயினாருக்கு, இல்லை அதுக்கு ஏதாச்சும் இவர் ஒரு லாபி கட்டமைக்கிறாரா? இல்லை இல்லை, லாபியெல்லாம் ஒன்றும் கட்டமைக்கல. என்ன நடந்ததுன்னா, அவர் 100 எடப்பாடிக்கு 100 முறை நன்றி சொல்லணும். ஓகே. யார்? நயினார். அண்ணாமலை இருக்கிற வரை அண்ணாதிமுக கூட்டணியே இல்லைன்ட்டார். யார்? எடப்பாடி. அப்போ யாரை போடுறது? நயினாரை போடு. நயினார் எடப்பாடிக்கு கைப்பிள்ளை. ஏன்? அப்போ அதிமுக அமைச்சர் அடக்கமாக கைக்கு அடக்கமாக இருப்பார். இவர் கையவே எடுத்துகிட்டு போயிடுவார் அண்ணாமலை. அப்போது நீங்கள் நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் பார்க்கல. இதுதான் செய்தி. அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிற வரை நான் உங்களை சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் எடப்பாடி. எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. டெல்லியில் அமித்ஷா அடிச்சு ஆடுறாரு. யாரை? எடப்பாடி கார் மாற்றி போய் பொபிமா அங்கே போயிட்டு வர்றாரு. ஆனால் இங்கே வந்த பிறகு எங்கே? தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு யார் அடிச்சு ஆடுறா? எடப்பாடி. நீங்கள் ஒரு பழமொழி இருக்குது தெற்கத்தி சீமையில், ஒரு முயலை வேட்டை நாய் துரத்திட்டு போன அந்த முயல் எங்கே போய் கடைசியன்னா பாஞ்சாலங்குறிச்சி எல்லையில் போய் சேர்ந்துருது. சேர்ந்த பிறகு அந்த முயல் யாரை துரத்துது? நாயை துரத்துது. என்னடா அதிசயம்னா, அது யாருடைய மண்? பாஞ்சாலங்குறிச்சி மண். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மண். பிரிட்டிஷ்காரன் துரத்து அடிச்சானா இல்லையா அந்த ஆளு? வேற என்ன சண்டை? பிரிட்டிஷ்காரனுக்கு அடங்க மறுக்கிறான். அதனால வரலாறு பாஞ்சாலங்குறிச்சி. அங்கே போனால் குழந்தைங்க எடுத்து இங்கே திருநூறு போட்டுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு தண்ணியை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி குழந்தைக்கு ஊட்டுவாங்க. வீரம் செறிந்த மண்ணாக இருக்குது. திருநெல்வேலி எப்பவுமே வீரம் செறிந்த மண்ணு தான். அப்போது இந்த வரலாறுகளுக்காகத்தான் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி உடைய விசுவாசியாக இருப்பார். அண்ணாமலை நீங்கள் நேற்று 12 மணிக்கு ப்ரெஸ் மீட். 2 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு, 4 மணி. இவர் எடப்பாடியை மசீரா மாதிரி எந்த சலனமும் இல்லாமல் வீட்டில் அவர் இருந்த பொசிஷன் அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு, மக்கள்கிட்ட போய் சேரட்டும். லுங்கியை கட்டிட்டு பனியனை போட்டுட்டு எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு இருந்தாரோ. அமித்ஷா தேடிட்டு இருக்கார் ஆளை காணமேனு. டெல்லியிலேருந்து வந்த இந்தி பத்திரிகையாளர்கள் பூரா கிளம்பிட்டான். எங்கே? டெல்லிக்கு திருப்பி போயிட்டான். ஆமாம், கிளம்பி தயாராகிட்டாங்க. அமித்ஷா பயணம் தோல்வி. 3 நாள் பயணம். அமித்ஷா மூக்கு உடைப்பட்டார் செய்தி வந்திருக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில். பொழுது போகாமல் தான் அமித்ஷா யார்கிட்ட போகிறாரு? குருமூர்த்திகிட்ட போகிறார். தமிழிசை வீட்டுக்கு போகிறாரு. வேறு எங்கெங்கே யார் இருக்காங்க? அடுத்து கருநாகராஜன் வீட்டுக்கு, ஆபீஸ் பாய் வீட்டு, எல்லா வீட்டுக்கும் போயிருப்பார் நேற்றுக்கு அமித்ஷா. இன்னும் கொஞ்சம் இழுத்து அடிச்சிருந்தா எல்லாம் இப்போ வேற யாரும் அந்த கட்சிக்காரன் சொல்ல பார்ப்போம். அப்போது இங்கே நயினார் நேற்று அவங்க மாநில தலைவருக்கான நாமினேஷனு அடுத்து வேறு யாரும் போடக்கூடாதுன்றது கூட, அதாவது ஒரு கண் துடைப்புக்காவது 4 பேரை போட வச்சு இவரை தேர்ந்தெடுத்தோன்னு சொல்லுவாங்க. இப்போ வேறு யாருமே போடாமல் அண்ணன் போஸ்ட்லேயே இவர் ஜெயிக்கணும்னு சொல்லி அது எல்லாமே அமித்ஷாவோட ஏற்பாடுன்னு சொல்லலாமா? அப்போ இல்லைங்க, அதாவது அமித்ஷா ஏற்பாடு, எடப்பாடி ஏற்பாடு. ஓகே. நீங்கள் 4 பேரை போட்டிங்கன்னா அப்போ நயினார் ஸ்கிரீனில் இல்லை அப்படிங்கிற எடப்பாடி நினைப்பார்ல. எடப்பாடி என்ன சொல்கிறாரு? நயினாரை போடணும், அண்ணாமலை தூக்கணும். அப்போ தான் நான் ப்ரெஸ் மீட்டுக்கே வருவேன். முதல்ல நீங்கள் நேற்று எடப்பாடி ரோல் பெரிய ரோல். அப்போது ஒரு தேசிய கட்சி, ஆளுங்கட்சியாக இருக்கிற தேசிய கட்சியை வளைஞ்சு கொடுக்க வச்சுருக்காரு. வேறு வழி இல்லை. அதான் நான் சொன்னேன்ல, டெல்லியில் அமித்ஷா அடித்து ஆடினார்.
எடப்பாடி இழுப்புக்கெல்லாம் போனார். அந்த எடப்பாடி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டார். இங்கே 1 கோடி தமிழர்களுக்கு மத்தியில் உட்காந்துட்டார். உட்கார்ந்த பிறகு அமித்ஷாவை காலையில் 10 மணிலிருந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடக்கிற வரை வளைஞ்சே கொடுக்கல. குருமூர்த்தி உட்கார்ந்து சொல்கிறாரு, வா பேசணும், ஓபிஎஸை சேர்த்துக்க, சசிகலாவை சேர்த்துக்க. தினகரன் இதை பார்த்தோன்னே யாரும் போய் ஆஸ்பத்திரி படுத்துட்டார், வேணவே படுத்துக்கிட்டார். ஏன் நம்மளை பார்க்க மாட்டாங்க. 1706 ஓபிஎஸ் ரூம், எங்கள் ஐடிசி ரூம் போட்டு ஏதாவது கூப்பிட்டாரா. கடைசி வரை அமித்ஷா ஓபிஎஸை கூப்பிடவே இல்லை. கடைசியாக போய் நிருபர், ஒரு தெரிஞ்ச நண்பர் தான், ஒரு நிருபர், ஒரு தம்பி போய் கேட்டிருக்காரு, என்னையா உங்களுக்கு அடுத்து என்ன ப்ரோக்ராம், ஆண்டவனை தான் கேட்கணும். ஓபிஎஸ் அப்படியே சொல்லியிருக்காருங்க. அவர் சந்தித்த நிருபரை நான் சந்தித்தேன். என்ன சொன்னாரா, அடுத்து என்னையா செய்ய போகிறேன், ஆண்டவன் கொடுத்து கேட்கணும். பழிய பூரா ஆண்டவன் மேலே போட்டேன். உள்துறை அமைச்சரையே தண்ணி கொடுக்க வச்சிருக்காரு எடப்பாடி. நேற்று அந்த விருந்து ஏற்பாடெல்லாம் எப்படி சார்? வீட்டில் அண்ணாமலையும் கலந்துக்கிறாரு, நயினார் நாகேந்திரன் கலந்துக்கிறது, அமித்ஷா கலந்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அண்ணாமலையும் இதில் கலந்துக்கிறாரு. யார் ஏற்பாடு? எடப்பாடியே ஏற்பாடு பண்ணுறாரா? இது எப்படி? எடப்பாடி தான், வேற யார்? எடப்பாடி உங்கள் வீட்டில் விருந்து நீங்கள் தானே ஏற்பாடு பண்ணணும். இல்லை, அந்த கூட்டணியை ஊர்ஜி அதாவது சொல்லி, அதாவது நீங்கள் நேற்று லைவாக மீடியா பாருங்கள். மீடியாவில் அமித்ஷாவை காமிச்சிட்டே இருக்காங்க. திடீர்னு அமித்ஷா போய் இருட்டாக்கி விட்டானுவா. இருட்டாக்கி நேராக கேமரா பூரா எங்கே போயிடுச்சு, கமலாலயம் தலைவர். அதை முதல்ல அறிவிச்சா தாங்க அவங்கள பார்க்க முடியுன்ட்டார். அண்ணாமலை தூக்கிட்டு நயினாரை தலைவரை அறிவித்த பிறகு, நயினார் தலைவர்னு கிட்டத்தட்ட செய்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளைக்கு வரும். அது வேற நாமினேஷனே போடலையே, போடலை. 3 பேர் போட்டால் தானே 1 2 3ன்னு வரும். போட்டதே ஒரே ஆள் தானே. அதெல்லாம் உறுதிப்படுத்திட்டு தான் இவர் லுங்கியை கழட்டி, லுங்கியை கழட்டி சட்டை வேட்டிக்கு மாறுறாரு, சட்டைக்கு போடுறாரு. ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் என்னையா நடக்குது, கிளம்பவே மாட்டேங்கிறாரு. 2 மணிக்கு போறாரு, 3 மணிக்கு வாய்ப்பே இல்லை. கூலாக அதாவது எம்ஜிஆர் வேட்டி சட்டை பனியனை போட்டுட்டு நல்லா எம்ஜிஆர் உடம்பு பார்த்து கசிச்சுட்டு உட்காந்துருக்கார். அப்போ அண்ணாமலை மாற்றப்பட்டதாக செய்தி ஓடுது. சரி, நம்ம சொன்னது நடந்துருச்சு, நம்ம சொன்னது நடந்துருச்சு. அடுத்து ஓபிஎஸை பார்த்துருந்தாருன்னா மறுபடியும் லுங்கிக்க போயிருப்பார். ஓகே, மறுபடியும் இதெல்லாம் அவருடைய இதுவாக இருந்திருக்கு, யாரையும் சந்திக்கக்கூடாது. ஆமாம், ஏங்கிட்ட தாய அதிமுக இருக்குது, ரெட்டையில் இருக்குது, 1 கோடி தொண்டை இருக்கான், ஜெயலலிதா இருக்குது, எம்ஜிஆர் இருக்குது, எல்லாம் ஏங்கிட்ட தானே இருக்குது. அங்கே நீங்கள் பார்க்குற ஆள் யார்கிட்ட இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்போ டெல்லி உங்கள் பேட்டை, இது ஏன் பேட்டை, இதான் பேட்டை ரேப். இப்போ நயினார் வந்து கடமை பெற்றிருக்கார் எடப்பாடிக்கு. எடப்பாடியுடைய கைப்பிள்ளையாக நடப்பார். எடப்பாடியுடைய கைப்பிள்ளை தான். அப்போது அமித்ஷாட்ட சொல்லிட்டார், உங்களுக்கு ஒரு கௌரவமான சீட்டு பிஜேபிக்கு இருக்கும், கௌரவமான சீட்டு பிஜேபிக்கு இருக்கும், நான் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறேன். நீங்கள் எதாக இருந்தாலும் எங்கடா 1 to 1 இந்த நடுவில் ஆட்கள் வந்து பேச வைக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் 1 to 1 தான் பேசணும். இந்த முடிவு இனிமேல் எதாக இருந்தாலும் நயினார் எடப்பாடிகிட்ட கன்சல்ட் பண்ணி தான் டெல்லிக்கே சொல்லுவார். முதல்ல எடப்பாடி கிட்ட தான், எடப்பாடி தான் அவருக்கு இப்போ மாநில தலைவர், தேசிய தலைவர். யாருக்கு? அதாவது காங்கிரஸ் 67 காணாமல் போச்சு. மீண்டும் கருணாநிதி காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறார். தமிழ்நாட்டுக்கு யார் மாநில தலைவராக காங்கிரஸுக்கு போட்டாலும் யார்கிட்ட கேட்பாங்க? கலைஞர்கிட்ட. ஆமாம், இவரை போடலான் இருக்க, சரி போடுங்க. அவர் முதல்ல சால்வி வாங்கிட்டு எங்கே வருவார்? கருணாநிதியை பார்க்க தான். இதுதான் அரசியல், அவங்க கட்டுக்குள்ள. அதே மாதிரி அதே போல் பிஜேபி, அதே போல் பிஜேபி எடப்பாடி, பிஜேபி இப்போ எடப்பாடி கேட்டு யார் அங்கே போடலாம்? நயினாரை போடுங்க. நம்ம பழைய அதிமுக, நீங்கள் ஒரு கட்சியில் அமைச்சராக இருந்த இன்னொரு கட்சிக்கு தலைவரான வரலாறு இருக்கா? எடப்பாடியால் தான் உருவாக்க முடியும். என்ன காரணம்னா, நயினாரை போட்டால் நமக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பார். அண்ணாமலை நீடித்தால் கூட்டணியாக வேண்டாம், நீங்கள் ஜெயிலுக்கு போத சொல்லி பெட்டியோடு இருக்கேன், திகாலே உங்கள் கூடயே வந்துடுறேன், போகல இறக்கி விட்டு போயிருங்க, சார்ட்டர் ஃப்ளைட் தானே. இந்த முடிவில் தான் இருந்தார். சிறைக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தார். ஏன்னா அதிமுகவை அழித்தான் எடப்பாடின்னு வரலாறு இருக்கக்கூடாது. அதிமுகவை அழிச்சு விட்டு போயிட்டாரே அந்த ஆள் அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது. அதனால் ஓபிஎஸ் ஆகாது, சசிகலா ஆகாது, டிடிவி ஆகாது, ஆனால் அண்ணாமலை ஆகாது. அதுதான் மெயின் விஷயம். அண்ணாமலைக்கு சீட்டே இல்லை. அண்ணாமலை கடைசி ரெக்கமெண்டேஷன் யார்கிட்ட? குருமூர்த்திட்ட, எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுங்க, எலெக்ஷனில் எம்எல்ஏ சீட் கொடுங்க. ஆமாம், ஓபிஎஸ் எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுங்க, வைத்தியலுக்கு எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுங்க, சசிகலா எனக்கு ஒன்று. அவர் உங்களுக்கெல்லாம் கிடையாது. ஓபிஎஸ்க்கு கொடுப்பேன், ஓபிஎஸ் கூடாது, மகன் நிற்கணும். வைத்தியலிங்கத்து கொடுப்பேன், வைத்தியலிங்கம் பையன் தான் நிற்கணும். எடப்பாடி சொன்ன டேம்ஸ் இதை யார் ஒத்துக்கிட்டா?
அமித்ஷா ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டாரு. டிடிவி இதில் ரேஸ்லேயே இல்லை, பார்த்தாரு ஆஸ்பத்திரியில் அவரே படுத்துக்கிட்டார். டிவியை பார்த்துட்டு அவரே படுத்துக்கிட்டார். இதுதான் நேற்று நடந்த நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு. பக்கத்தில் கேபி முனுசாமி சொல்கிறார் அதெல்லாம் நடக்காதுங்க. கவனிச்சிங்களா அதெல்லாம்? அவர் பாட்டு சொல்லிட்டு போகிறார். அவர் டெல்லி போயிடுவார். ஏதோ ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாரு, பென் எடுத்து ஏதோ குறிப்பு எழுதுறாரு, வைக்கிறாரு எடப்பாடி. கொஞ்சம் வினோதமாக தான் இருந்தது. ஆமாம்மா, நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்ய முடியாதியா? நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்ய முடியாது. நான் சொல்கிறது நீ செய். டெல்லிக்கு நீ தலைவன், தமிழ்நாட்டுக்கு நான் தலைவன். ஓகே. குடுமி மாட்டிக்கிடுச்சு அமித்ஷா குடுமி இப்படி மாட்டினது இது வரைக்கும் வரலாற்றே இல்லை. இந்தியாவிலே எங்கேயுமே அமித்ஷா இந்த 3 நாள் புரோகிராம் தமிழ்நாட்டுக்கு போகிறாரா, தமிழ்நாடு ரணகலம் ஆயிரும். வடிவேல் சொல்கிறத போல உசுப்பேச்சு ரணகலம் பண்ணிட்டாயாங்க. கடைசியில் இப்போ யார் ரணகலமானா? அமித்ஷாவே ரணகலம் ஆயிட்டார். ஓகே. எடப்பாடி நினைத்ததை சாதித்து கொண்டார். ஏன்னா இப்போ அடுத்து விஜயை இந்த கூட்டணிகள் கூட்டி கொண்டு வந்தால் அது அமித்ஷா 100% கேரண்டி கொடுத்துருக்கார். ஓகே. இது இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும். திமுக மீது இருக்கிற அதிருப்தி வாக்காளர்கள் அப்படியே எடப்பாடிக்கு போடுவாங்க, பிஜேபியை பார்க்க மாட்டான். ஓகே. இதுதான் இன்றைய யதார்த்த நிலை. ஓகே. நயினார் எடப்பாடியோட கட்டுப்பாட்டில் தொடர்ச்சியாக செயல்படுவார். ஒரு எப்படின்னா நயினார் முன்னாடியே அமைச்சராக இருந்தார், இடையில் அதிருப்தியால் அமைச்சர் பதவி பறி கொடுத்துட்டு இப்போ மாநில தலைவராக வந்திருக்காரு. முதல் தடவை அமைச்சராகும்போதே அவர் நிறைய சொத்துக்களை வாங்கி குவிச்சதாக சொல்லப்படுது. இங்கே செக்கர்ஸ் ஹோட்டல்லேருந்து நிறைய இந்த மாதிரி ஹோட்டல் பிஸ்னஸில். அது எப்படி சார் பாஜகவுக்கு வந்துதானா அதுக்கு முன்புலேருந்து அவர் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டி அதில் அவருக்கு பாஜகவுக்கு வந்த பிறகு தமிழிசையோட பங்குதாரராக தெலுங்கானாவில் குவாரி நடத்துகிறார். ஓகே. வரிப்பாக்கியே 25 கோடி வரிப்பாக்கி. ஆமாம். அப்போ எத்தனை 100 கோடிக்கு அவர் தொழிலதிபர். அவர் தொழிலதிபர். ஒரு தொழிலதிபர் தான் அமைச்சராக்கப்பட்டார் சசிகலாவால் ஜெயலலிதாவால். அந்த தொழிலதிபர் தான் இப்போ பாஜகவுக்கு தலைவராக இருக்கார். இதுதான் இப்போ இன்னொரு செய்தி என்னென்னா, முக்குளத்தூரை சேர்ந்த நயினாரை மாநில தலைவர் ஆக்கியதனால் முக்குளத்தூருக்கு எதிரான சமூகம் பூரா திமுக ஓட்டு போயிருக்கிற மாதிரி இப்போ ஒரு செய்தி ஓடிட்டு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். திமுக மீது இருக்கிற அதிருப்தி எடப்பாடியை கரையேற்றும். அதில் நயினாரோ கரையேறி கொள்ளுவார். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.